உதயநிதி அவர்கள் சொன்னது ரீல்ஸ் ஆட்சியா இல்லாமல் ரியல் ஆட்சியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சட்டசபையில் விமர்சனம் பண்ணாரு. எங்கள் ஆட்சி ரீல்ஸ் ஆட்சி தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பாருங்க. 56 வருஷமா அந்த ஊரில் பஸ்ஸே இல்லை. குழந்தைங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, அடுத்து 24 மணி நேரத்தில் உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பஸ் அந்த ஊருக்கு அனுப்பிட்டாரு. இதுக்கு பேர் என்னங்க? மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா அது ரீல்ஸாக இருந்தாருன்னு எதாக இருந்தானுங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த குழந்தை தண்ணி தொட்டி உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உடனே அடுத்த நாளே போய் அந்த தொட்டியை சரி பண்ணி அதை உடனடியாக கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கன்வே பண்ண என்ன? இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்று, 56 வருஷமாக அந்த ஊரில் பஸ்ஸே இல்லைன்றாங்க. இந்த தளபதி நடித்த திரைப்படத்தில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். நீ என்னை கோலைன்னு நினச்சிக்கோ, இல்லை என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் ஒரு அப்பாவை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அதே தான் உண்மை. ரீல்ஸ் போகிறேன்னு நினச்சிக்க, எப்படின்னா நீ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் உங்கள் அப்பாவால் முடியாது, உங்கள் தாத்தாவால் முடியாத எங்கள் அண்ணன் விஜய் 56 வருஷமாக அந்த ஊருக்கு பஸ்ஸே இல்லாத ஊருக்கு பஸ் விட்டுருக்காரு. திமுக ஸ்டைல்லயே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான்.